மல்லி. அடுத்து நடக்க போகுது அப்படின்னா, இங்கே மல்லி வேறு வழியே தெரில. விஜய்கிட்ட மூஞ்ச காட்டிட்டு நாம் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக மல்லி கிளம்பி போகிறாங்க ஆட்டோவில். விஜய் அதை பார்த்துட்டு மல்லிக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நடத்துக்கிறா, மல்லியோட கேரக்டர் கிடையாது, மல்லிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்மள்ட்ட சொல்ல மறைக்கிறா, நாம் மல்லியை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா என்ன அப்படின்னு விஜய் மல்லியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் இதை மல்லி எதிர்பார்க்கவே இல்லை. மல்லி நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்தோம் ராஜேஸ்வரியை பார்க்க நிற்கிறாங்க. ரஞ்சிதா போயிட்டு, ராஜுமா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மல்லி வந்திருக்கா. அப்படியா, நான் எதிர்பார்த்ததான் ரஞ்சி, அவளை கூட்டு உள்ள உட்கார நான் வரேன் அப்படின்னு சொல்ல ரஞ்சி மல்லியை கூட்டு உள்ள உட்காரைக்கிறாங்க. ராஜேஸ்வரி வராங்க. வந்ததும், என்ன மல்லி, என்ன முடிவு பண்ணிட்டியா, என்ன பண்ண போகிற, வெண்பா விட்டுட்டு நீ பிரிய போறியா, இல்லை நீ விஜய் கூட இருந்து வெண்பா பிரிக்க போறியா, சொல்லு பார்க்கலாம். இல்லை ராஜேஸ்வரி, நீ சொன்ன யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்ன மாதிரி நான் விஜய் விட்டு பிரியான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த டிவோர்ஸ் பேப்பர் கொடு, நான் கையெழுத்து போட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறேன். ஆனால் ஒன்று, நீ கொடுத்த வாக்குப்படி விஜய் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அதே மாதிரி வெண்பாவும் விஜய் விட்டு பிரியக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. மல்லி, எப்போதுமே ராஜேஸ்வரி ஒரு முடிவு பண்ணிட்டானா அதில் கரெக்டாக இருப்பா. நான் தான் சொல்கிறேன்ல, நீ விஜய் விட்டு பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா விஜய் நான் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வெண்பா பிரிப்பேன், அப்புறம் விஜய் ஜெயிலுக்கு அனுப்புவேன். நான் தான் அவன்கிட்ட சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? இங்கே பாரு, ரஞ்சி மட்டும் கோர்ட்டில் வந்து நாளைக்கு ஒரு பொய் சாட்சி தான், ஒரே பொய் சாட்சி, ஆமாங்க ரேணுகாவை கொண்டது விஜய் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்புறம் விஜய் ஜெயிலில் தான் இருப்பான். எனக்கு ஒன்றும் கதிரேசன் சும்மா தரப்போகிறதில்ல. இந்த ஒரு சாட்சி சொன்னால் கதிரேசனுக்கு எங்களுக்கும் இருக்கிற பெரிய டீல் முடியும். கதிரேசனுக்கு நிறைய பணம் தருவார் இந்த ஒரே பொய் சாட்சி சொல்ல போகிறதுனால. அதே மாதிரி வெண்பா அவருக்கு கிடச்சிருவார். ஸோ இந்த விஷயத்தில் எங்களுக்கு நிறையா இது கிடைக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் இதில் நான் உனக்கு தர ஆஃபர் என்ன அப்படின்னா, நீ விஜய் விட்டு பிரியணும். பிரிஞ்சிட்டனா இதெல்லாம் நடக்காது. இல்லைனா திட்டமிட்டபடி இது எல்லாமே நடக்கும். ரஞ்சிதா வந்து பொய் சாட்சி சொல்லுவா, விஜய் உள்ளே போவான், வெண்பா பிரிப்போம். எதுவும் உனக்கு சரியாகப்படுதா? இல்லை ராஜேஸ்வரி, நீ சொன்ன நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். நான் விஜய் விட்டு பிரியான்னு முடிவு பண்ணிட்டேன். அது சைன் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சைன் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் எடுத்து பேக் பண்ணுறாங்க. விஜய் அப்போ தான் வராரு. வந்த உடனே மல்லியை பார்த்து, மல்லி என்னாச்சு மல்லி, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்க, எங்கே கிளம்பிட்டேன்? இல்லை விஜய், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு முக்கியமான வெளியே போகிறேன். மல்லி, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நானும் பார்த்து தான் இருக்கேன், ஒரு மாதிரி எரிச்சலாகவே பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு மல்லி உனக்கு? இங்கே பாருங்க விஜய், எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வெளியில் போகிறேன், அவ்வளோதான். எங்கே மல்லி போகிறேன்? எங்கே போகிற? என்ன கழட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை தேடி போறியா அப்படின்னு விஜய் கேட்டதும் மல்லி ஷாக் ஆகிறாங்க. விஜய், என்ன பேசுகிறீங்க? ஆமாம் மல்லி, எனக்கு எதுவும் தெரியாத நினச்சி பேசிகிட்டு இருக்க, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். நீ அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போனது, ராஜேஸ்வரி சொன்னது, அவள்கிட்ட பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்தது, இப்போ நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறது எல்லாமே தெரியும் மல்லி எனக்கு. விஜய், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டேனே, எதுக்கு மல்லி இப்படி பண்ணுற? உனக்கு என்ன பிரச்சனை? அவளாம் ஒரு ஆளுன்னு அவள் சொன்னா நீ கேட்பியா? இல்லை விஜய், நான் ஒன்றும் சும்மா கேட்கல விஜய், நான் எல்லாமே உங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கேன். எது நல்லது சொல்லு மல்லி, எது நல்லது? என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதா? ஆமாம் விஜய், நான் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போகிறதுனால நீங்கள் உயிராக நினைக்கிற வெண்பா அவங்க கூட இருப்பா. ஆனால் அதுவே நான் உங்கள் கூட இருந்தால் உங்கள் வெண்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. பரவாயில்லையா? அது உங்களுக்கு தாங்கிக்க முடியுமா? மல்லி, ராஜேஸ்வரி ஒரு கெட்டவ, ஒரு மோசமானவ, அவள் ஒரு துரோகி, அவள் 1000 சொல்லுவா. அதுக்காக நீ இப்படி தான் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் என்னோட பிரிஞ்சு போடுவியா மல்லி? சொல்லு மல்லி. இல்லை விஜய், இதில் வேறு வழி தரல விஜய் எனக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட பிரிஞ்சு அவனை முடிவு பண்ணேன். மல்லி, இங்கே பாரு, அந்த ராஜேஷ் சொன்ன எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். என்கிட்ட இப்போ அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது. இதை நான் நம்ம லாயருக்கும் அனுப்பியிருக்கேன். லாயர் கண்டிப்பாக இதை வச்சு நாளைக்கு கோர்ட்டில் ரஞ்சிதா வந்து பொய் சாட்சி சொன்னாலும் இது எல்லாமே பொய் சாட்சி தான் அப்படின்னு ராஜேஸ்வரியே அவள் வாயால் சொன்ன ஒரு வாக்குமூலம் நம்ம ஃபோனில் பதிவாக இருக்குது. இது மூலிமா நாளைக்கு நம்ம எதிராக எது சொன்னாலும் கண்டிப்பாக அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சிடலாம். ஸோ நீ வந்து என்னோட பிரிஞ்சு போகணும் அவசியம் இல்லை மல்லி. இல்லை விஜய், அந்த ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா விஜய், கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது திட்டப்பட்டு வச்சுருப்பா விஜய். இல்லை மல்லி, நான் சொல்கிறது கேளு, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்கு இடையில இந்த ராஜேஸ்வரி ஏதாவது ஒன்று பண்ணி என்னை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. அதுக்கு நீயே வந்து குழியில் விழுந்துடாத மல்லி. நான் சொல்கிறது கேளு மல்லி, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா மல்லி? இருக்குது விஜய், இருந்தாலும் இல்லை மல்லி, நாளைக்கு கோர்ட்டில் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவள் கொடுத்த வாக்குமூலம் என் ஃபோனில் இருக்குது. அதன் லாயர்கிட்ட கொடுத்த நாளைக்கு கோர்ட்டில் நிரூபிச்சிடலாம். இது ஒரு பொய் சாட்சி, திட்டமிட்டு ரெடி பண்ண பொய் சாட்சி, காசுக்காக பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நாம் நிரூபிச்சிடலாம் மல்லி. நிரூபிச்சிட்டா என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது மல்லி. நான் வெளியே வந்துடுவேன், வெண்பா என் கூட தான் இருப்பா, நீ என் கூட தான் இருக்க போகிற.
நம்ம 3 பேர் சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழ தான் போகிறோம். அது யார் நினச்சாலும் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக தடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது மல்லி. ப்ளீஸ் மல்லி, என்னை நம்ப மல்லி அப்படின்னு மல்லிக்கு ஆறுதல் சொல்லி மல்லியை சாந்தப்படுத்துறாரு நம்ம விஜய்.